எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட நான் மகிமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வாழ்த்துக்களையும் கிருபையும் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே உன்னையும் என்னை விடுவிக்கும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பாயானால் உன் பாவங்களை மன்னித்து விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனக்காக ஒருவர் வந்து இந்த உலகத்திலே மரித்து தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 43 வரைக்கும் வாசித்தோமானால், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களிலே இயேசுவோடு கூட அறையப்பட்ட 2 கள்ளர்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாக அவர்களை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த 2 கள்ளரில் ஒருவன் இயேசுவை இகழ்ந்து பேசினான். நீர் ராஜாவானால், நீர் ஆண்டவரானால், நீர் அற்புதம் செய்கிறவரானால், நீர் விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி பிரசங்கித்தவர் நீரானால் இன்றைக்கு நீ உன்னை ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று கேட்டான். ஆனால் இன்னொருவனோ அவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால், மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? இந்த 2வது கள்ளன் தன் தவறை உணர்ந்தான். நான் தண்டிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இந்த சிலுவையிலே நான் தொங்கிக் கொண்டிருப்பதற்கும், நான் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் தவறு செய்தவன், நான் தப்பு செய்தவன், உமக்கு விரோதமாய் வாழ்ந்தவன், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு விரோதமாய் நான் ஜீவித்தவன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன் தவறை உணர்ந்தான். அருமையான தேவ பிள்ளையே, தன் தவறை உணர்ந்தது மாத்திரம் அல்ல, அவன் கர்த்தரிடத்திலே கேட்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த மரணத்துக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் அல்ல, மறு வாழ்க்கையிலே எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இந்த கள்ளன் உணர்ந்தான். இந்த வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையை, என்றைக்கு நம்முடைய தவறுகளை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை எடுக்கிறோமோ, என்றைக்கு ஆண்டவரை ஆண்டவர் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி கர்த்தர் தான் என்பதை விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய தவறுகளை நாம் உணரும் பொழுது உனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். உனக்கு வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை நீ இயேசுவோடு வாழப் போகிறாய். நித்திய ராஜாவாகிய சமாதான பிரபுவாகிய இயேசுவோடு கூட நீ வாழப் போகிறாய் என்பதை அவன் அறிந்து அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கேட்கிறான். நன்றாக கவனியுங்கள். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. இது தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. முதலாவோ இருக்கிறவன் இயேசுவை இகழ்ந்து அவமானப்படுத்தி அவரை மிகவும் வேதனைப்படுத்தினவன். ஆனால் இவனோ தன் தவறை ஒத்துக்கொண்டவன், மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை விசுவாசித்தவன். 3வது தேவப்பிள்ளை அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவாயானால் உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தின. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் தவறு செய்தனால் தான் இந்த சிலுவைக்கு வந்திருக்கிறான். நீரோ தகாதது ஒன்றையுமே செய்யவில்லையே. நீ நீதிபரன் ஐயா, நீர் உண்மையுள்ளவர். உமக்கு முன்பாக கர்த்தாவே, நாங்கள் நிற்பதற்கும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவன் தன் காரியத்தை உணர்ந்தான். இந்த காலையில் நாம் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? உன் தவறுகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறாயா? மரணத்துக்கு பிற்பாடு உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை விசுவாசிக்கிறாயா? அவன் சொன்னான், ஆண்டவரே,
இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். ஒருவேளை உலகத்தில் இருக்கும் பொழுது நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே கூட இன்றைக்கு மரணத்துக்கு முன்பாக நிற்கிற நான் கேட்கிறேன், ஆண்டவரே, நீ ராஜ்யத்துக்கு வரும்பொழுது நீ சேர்த்துக்கொள்ளும். அது எத்தனை உண்மையான ஒரு வார்த்தை தேவ பிள்ளையே. இன்றைக்கு கிருபையின் காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வருஷங்கள் அல்ல, எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது, எந்த நாள் என்று நமக்கு தெரியாது, எந்த நிமிஷம் என்று நமக்கு தெரியாது. இந்த காலையிலே கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். தேவன் கொடுக்கிற கிருபையை பயன்படுத்திக்கொள். தேவன் கொடுக்கிற மகிமையை பயன்படுத்திக்கொள். கர்த்தாவே, பாவியாக என் மேல் கிருபையாகிறோம் என்று சொல்லி நீ என்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துணிகரமாய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் கர்த்தர் கொடுத்த கிருபை இழந்து நீ மனமோன போக்கிலே வாழ்வாயானால் உனக்கும் எனக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் தேவன் கொடுத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்துக்கு நன்றி செலுத்தி, கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் நாட்களிலே நாங்கள் உம்மிடத்திலே வந்து சேர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி என்று சொல்லி கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தும் இடத்துல வந்து சேர கர்த்தாவை எங்களுக்கு உதவி சும்மா ஜெபிக்கிறேன். என்றால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு கர்த்தாவே. அந்த வாழ்க்கை நாங்கள் உம்மோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவை உம்முடைய கிருபைக்கு எங்களை வைத்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் உங்களோடும் என்னோடும் இருப்பாராக. ஆமென்.